உங்களோட குழந்தைகள் நலனுக்காக Netflixஅ கேன்சல் பண்ணுங்க. எலான் மஸ்கோட கோபம் எதனாலன்னு தெரியுமா? எலான் மஸ்க் தன்னோட சமூக வலைதள பக்கமான எக்ஸ் தளத்துல Netflixஅ ரத்து பண்ணுங்க. உங்களோட குழந்தைகளோட நலனுக்காக Netflixஅ ரத்து பண்ணுங்க அப்படின்னு பதிவிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காரு. அவரோட ட்விட்டர் தொடர்ந்து ஏகப்பட்ட பேர் Netflixஅ ரத்து செஞ்சுட்டோம் அப்படின்னு ஸ்கிரீன்ஷாட் போட்டுட்டு வராங்க. உலகத்தோட ரொம்ப பெரிய செல்வந்தரும் டெஸ்லா நிறுவனத்தோட தலைமைச் செயல் அதிகாரியுமான மஸ்க் ஏன் இப்படி ஒரு வேண்டுகோளை விடுத்தாரு அப்படிங்கறத பத்தி நிறைய பேரு கேள்வி எழுப்பிட்டு வராங்க. முன்னாடியே எலன் மஸ்க் தன்னோட நெட்ஃபிளிக்ஸ் சந்தாவ ரத்து பண்ணிட்டாரு. அதுக்கு பின்னாடி ஒரு பயனர் பகிர்ந்த பதிவ மஸ்க் ரீட்வீட் பண்ணியிருந்தாரு. அதுல சார்லி கிரிக் அப்படிங்கிறவரு கொலைய கொண்டாடின ஒருத்தர நெட்ஃபிளிக்ஸ் பணியில அமர்த்தினதால தன்னோட சந்தாவ ரத்து பண்ணிட்டதா அந்த பயனர் குறிப்பிட்டிருந்தாரு. இதுவே மஸ்கோட சமீபத்திய கருத்துகளுக்கு முக்கிய காரணமா அமைஞ்சிருக்கு. டெஸ்லா தலைமைச் செயல் அதிகாரிக்கு நெட்ஃபிளிக்ஸ் மீதான கோபம் டெட் எண்ட் பாராநார்மல் பிராக் அப்படிங்கிற நெட்ஃபிளிக்ஸ் அனிமேஷன் தொடர உருவாக்குன ஹமீஷ் டீல் மேல ஆரம்பிச்சது. ஸ்டீல் சமீபத்துல சுட்டுக் கொல்லப்பட்ட பழமைவாத ஆர்வலர் சார்லி கிரிக் பத்தி சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வெளியிட்டிருந்தாரு. போன மாசம் ஸ்டீல் ப்ளூ ஸ்கை தளத்துல சார்லி கிரிக்க நாஜி அப்படின்னு குறிப்பிட்டு ஆபாசமான ஒரு பதிவை வெளியிட்டாரு. ஸ்டீல் கிரிக்கோட மரணத்தை கேலி செய்யறதாவும் ஆட்சேபனைக்குரிய வார்த்தைகளை பயன்படுத்தினதாவும் பல நெட்டிசன்கள் குற்றம் சாட்டினாங்க. ஸ்டீல பணியில அமர்த்தினதுக்காக நெட்ஃபிளிக்ஸை விமர்சனம் பண்ண சமூக வலைதள பதிவுக்கு எலன் மஸ்க் எதிர்வினையாற்றி இருக்காரு. முன்னாள் எரிசக்தி துறை அணு விஞ்ஞானி மார்ட் வான் ஸ்வோல் தன்னோட நெட்ஃபிளிக்ஸ் சந்தாவை ரத்து செஞ்சுட்டா சொல்லியிருக்காரு. அவரு சார்லி கிரிக்கோட கொலையையும் கொண்டாடுறவங்களையும் என்னோட குழந்தைகளை கெடுக்கக்கூடிய விதமா ஓரின சேர்க்கை கலாச்சாரத்தை திணிக்கக்கூடிய ஒருத்தரையும் நீங்க பணியில அமர்த்தினா என்னோட பணத்துல ஒரு பைசா கூட உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு எழுதியிருந்தாரு. இதுக்கு பதிலளிச்சிருந்த மஸ்க் சரியான கருத்து அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு. நெட்ஃபிளிக்ஸ் வெள்ளையர்களுக்கு எதிராக பாகுபாடு காட்டுறதா மஸ்க் குற்றம் சாட்டினாரு. நெட்ஃபிளிக்ஸோட உள்ளடக்கம் அப்புறம் பன்முகத்தன்மை அறிக்கையில இனம் சார்ந்த பிரதிநிதித்துவம் குறைவா இருக்கக்கூடிய இயக்குனர்கள் அப்புறம் முன்னணி கதாபாத்திரங்களோட சதவிகிதம் போன சில வருஷங்களாவே கணிசமா வளர்ந்துட்டு வரதா அவங்க கொண்டாடுறாங்க அப்படின்னு ஒரு சமூக வலைதள பதிவு சொல்லுச்சு. நெட்ஃபிளிக்ஸ்ல வெளியாகி வெள்ளையர்களுக்கு எதிராக பாகுபாடு காட்டுறதாவும் தெரியுது. தகுதியோட அடிப்படையில பணியமர்த்தப்படாம தோல் நிறத்தோட அடிப்படையில ஏன் நெட்ஃபிளிக்ஸ் ஆட்களை எடுக்குது அப்படின்னு அந்த பதிவு கேள்வியை எழுப்புச்சு. இந்த பதிவுக்கு நேரடியாவே பதில் கொடுத்த மஸ்க் நெட்ஃபிளிக்ஸை ரத்து பண்ணுங்க அப்படின்னு பதிவிட்டது ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு.